ஹாய், ஹலோ, குட் மார்னிங் எவரிவன். இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான வீடியோங்க. கேரளால வந்து இன்னைக்கு வந்து குட்டி விருந்து இருக்குது. விருந்துன்னு சொல்ல முடியாது. என்னோட வந்து தம்பி வைஃப் நாத்தனார் வந்து வீட்டுக்கு வராங்க. ஸோ, அதனால வந்து அம்மாக்கு தனியா வந்து நின்னு செய்யறதுக்கெல்லாம் முடியாதுன்ட்டு நேத்து நைட்டே வந்து நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு விருந்தோட வீடியோ தான் பார்க்க போறீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டும், கேரளா விருந்தெல்லாம் பிடிச்சிருந்தா என்னோட சேனல் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. பிடிச்சிருந்தா என்னோட சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் வந்து நேத்தே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருந்தோம். பருப்பெல்லாம் வேக வச்சு, தேங்காய் புளியெல்லாம் கரைச்சி வச்சிருந்தோம். காலையிலேயே வந்து அம்மா வந்து குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா காஃபி போட்டுட்ருக்காங்க. எனக்கு என்னமோ குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வேலை செஞ்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம போய் ஸ்வெட்டா இருக்கிற விட, எனக்கு வந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து குளிச்சு ஃப்ரெஷ்ஷா எனக்கு வந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப பெர்சனலி பிடிக்கும். என்ன மாரி யாரெல்லாம் இருக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆனா வந்து அம்மா வந்து காலையில எந்திரிச்சதுமே குளிச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் கிச்சனுக்குள்ளேயே வருவாங்க. ஸோ அதுவும் நல்ல மெத்தேடு தான். எனக்கு இப்படித்தான் பெர்சனலி பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்ப வந்து காய்ச்சாறு தான் வைக்கிறேன். பிரியாணிக்காக இன்னைக்கு வந்து என்னெல்லாம் நாங்க வந்து பண்ணலான்ட்டு இருக்கோம்னா, மட்டன் பிரியாணி செய்யலான்ட்டு இருக்கோம். சிக்கன் வந்து கிரேவி பண்ணிட்டு, காய்ச்சாறு, தயிர் சாலட் அந்த மாரி பண்ணிட்டு, பாயாசமும் வைக்கலான்ட்டு இருக்கோம். ஆனா வந்து காலையிலேயே வந்து சுறுசுறுப்பா வேலை செய்யணும்னா, 1 கப் காஃபி குடிச்சா தான் நமக்கு வந்து நல்ல தெம்பா வந்து சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியும். காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டு, இப்ப வந்து இந்த காய்ச்சாறு வைக்கிறதுக்காக நின்னுட்டேன். இதோட காய்ச்சாறு வைக்கிற வீடியோ வந்து நான் ஷார்ட் வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். நேத்தே நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். அத போய் செக் பண்ணி பாருங்க. இவ்வளவு கொஞ்சம் கெட்டியா வச்சா தான் இந்த காய்ச்சாறு வந்து பிரியாணி கூட ஊத்தி சாப்பிடறதுக்கு செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இப்ப வந்து சிக்கன் எல்லாம் ஊற வச்சிருந்தோம். சிக்கன் வந்து கிரேவி பண்றதுக்கு தான் போறேன். சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப சிம்பிளா வந்து இந்த மாரி வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாவும் வைக்கலாம். அதுவும் இல்லாம ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லித்தூள், அதே மாரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுட்டு, மல்லி இலையும் நெறைய தூவிட்டு, இப்ப வந்து நல்லா வந்து குக்கர்ல அந்த மிக்ஸியில வந்து அரைச்சுட்டு, வந்து சிக்கன் கூட வச்சு போட்டுட்டு விசில் விட வேண்டியதுதான். இது வந்து அம்மா வந்து மட்டன்ல வந்து ஊறவே மாட்டேங்குதுன்ட்டு கொதிக்கிற தண்ணிய ஊத்திட்டு, இப்ப வந்து ஊற வச்சுட்டுருக்காங்க மட்டன். இப்ப பாருங்க எலும்பெல்லாம் எவ்வளோ போட்டுருக்காங்கன்னு. ஆனா வந்து இங்க கேரளால வந்து ரூ. 800 மட்டன். 800 அதில வந்து எலும்பு எல்லாமே தெரியுது. சரி எலும்பில்லாம குடுங்கன்னு சொன்னா, எலும்பில்லாத அ ஆட்ட கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாரி சொல்ற ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. இப்ப வந்து சிக்கன் எல்லாம் வந்து எடுத்து போட்டாச்சு. நானும் கொதிக்கிற தண்ணியெல்லாம் ஊத்திட்டு தான் இப்ப வந்து சிக்கனையும் வந்து ஐஸ் எல்லாம் போக வச்சேன். இப்ப வந்து மசாலா எல்லாம் போட்டுட்டு, இப்ப வந்து சிக்கனும் அதே மாரி மட்டனும் எல்லாம் வேக வச்சாச்சு. அம்மா வந்து காலையிலக்கு வந்து இட்லி ஊத்திட்டாங்க. இப்ப வந்து காய்ச்சாறு இட்லியும் காலையில சாப்பிட்டுக்கலாமேன்ட்டு, இனி அதுக்கு ஸ்பெஷலா வந்து சட்னி எதுவுமே அரைக்க வேண்டாமேன்ட்டு, அதுக்கப்புறமா ஸ்பீடா வந்து பாயாசத்துக்கு வந்து அண்டிப்பருப்பு, கிஸ்மிஸ் எல்லாம் வறுத்துட்டு, இப்ப வந்து சேமியாவும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். பால் பாக்கெட்டு தான் இன்னைக்கு யூஸ் பண்றேன். பசும்பால் எல்லாம் இன்னைக்கு வந்து காலையில போய் வாங்குறதுக்கெல்லாம் முடியல. ஸோ, அதனால பாயாசத்துக்கு மட்டும் இன்னைக்கு நாங்க வந்து பேக்கெட் பால் தான் யூஸ் பண்ணோம். சவ்வரிசி வந்து போட்டு தான் இன்னைக்கு வந்து சேமியா பாயாசம் வைக்க போறோம். சவ்வரிசி நல்லா குக்கர்ல போட்டு வேக வச்சுட்டு, நல்லா வந்து அத வந்து உடைச்சு எடுத்துக்கிறேன். இது வந்து பாலு நல்லா சூடானதுக்கப்புறம், அதில வந்து சவ்வரிசி, சேமியா எல்லாம் போட்டு கிண்டுன சூப்பரான பாயாசம் ரெடி ஆயிருச்சு. இப்ப வந்து பிரியாணிக்கு வந்து நம்ம தாளிச்சு விட்டுறலாம். தாளிச்சு நம்ம தண்ணி ஊத்தி வச்சுட்டோம்னா, மத்தியானத்துக்கு வந்து சுட சுட நம்ம ஒரு 12 மணிக்கு அரிசிய போட்டா போதும். மட்டன் எல்லாம் நல்ல ஒரு 3/4வாசி வேக ஆயிருச்சு. இப்ப வந்து குக்கர் இருந்து அதில ஆஃப் பண்ணிட்டு எடுத்தாச்சு. இப்ப வந்து பிரியாணி வந்து சிம்பிளா தான் தாளிக்கிறோம். என்னன்னா, பசங்கலாம் சாப்பிடுறதால காரம் அதிகமா சேர்க்கக்கூடாதுன்ட்டு, காரமெல்லாம் கொஞ்சம் டிம்மா போட்டுட்டு அந்த மாரி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம். பாயாசம் ரெடி ஆயிருச்சு. இப்ப வந்து கேரளால நல்ல குளு குளுன்னு கிளைமேட்டுங்க. ஸோ காலையிலே வந்து சுட சுட இட்லி, அதே மாரி காய்ச்சாறெல்லாம் வச்சு சாப்பிடணுன்ட்டு அம்மா வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா வந்து நான் வேல முடியாம நான் வந்து சாப்பிடுறதா இல்ல. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா 3, 4 பச்சை மிளகாய், தக்காளி வந்து ஒரு 5, 6 கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா பழுத்த தக்காளியா போட்டுக்கோங்க. பிரியாணி செய்யும்போது அப்பதான் டேஸ்ட்டா இருக்கும். இப்ப வந்து 1 பாத்திரம் அரிசிக்கு வந்து 1 1/4 பாத்திரம் தண்ணி தான் ஊத்துறேன். என்னன்னா, மட்டன்னால அதிலிருந்து நல்லா வந்து எண்ணெய் இறங்கும். அதுவும் இல்லாம நெய், எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஊத்திட்டு, தண்ணிய வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமேன்ட்டு. இப்ப வந்து 2 ஸ்பூன் மட்டும் தாங்க நான் மிளகாய்த்தூள் நெறைய சேர்த்துருக்கேன். குட்டி குட்டி ஸ்பூன்ல 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்ப வந்து மட்டன் போட்டுட்டு, இப்ப வந்து நல்லா
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லா மசாலாவும் வந்து அதில் மிக்ஸ் ஆகட்டும். அதுக்குள்ளே புதினாவும் வந்து கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அளவு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நம்ம அங்கே வச்சுட்டோம்னா 12 மணிக்கு அரிசி போட்டால் போதும். இப்போ வந்து பசங்களாம் நல்ல குஷியாயிட்டு இப்போ பாருங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு. ஆமாம், ஆனால் வந்து இவங்களாம் போட வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்கும். என்னென்னா வரும்போது வந்து எல்லாருக்குமே அப்படிதான். வரும்போது வந்து விருந்தாளிகள் வரும்போது வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவங்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து ரொம்ப பிரச்சனை. என்னன்னு தெரியல. அவங்க போனதுக்கு அப்புறமா தான் நான் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். என்னால் வந்து எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. பாப்பா எல்லாம் வந்திருந்தான். ஸோ அவனையெல்லாம் பார்த்துட்டு அவன் கிளம்பி போனதுமே வீட்டு விரிச்சோண்டு ஆயிருச்சு. இப்போ வந்து சிக்கன் கிரேவி எல்லாம் வச்சு தயிர் சட்னிக்கு கூட எல்லாமே சரி பண்ணி வச்சாச்சு. இது வந்து காய்ச்சாறு வந்து இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அதுக்கப்புறமா பாயசம் பாருங்க கொஞ்சம் தண்ணியாட்டிருக்கு. மதியானம் ஆறுக்குள்ள கொஞ்சம் கெட்டியாயிரும். அப்போ கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ வந்து சுட சுட இட்லியோட காலையிலேயே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து டைம் வந்து 9:30 மணி. 9:30 மணி இருக்கும். எல்லாம் வச்சது எல்லாம் போட்டு சாப்பிட்டு பார்த்தோம். என்னென்ன டேஸ்ட் பார்க்கணும் இல்லையா? ஸோ அதனால எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் பாயசம் ஊற்றி குடிச்சாச்சு. அவங்க வரதுக்குள்ளே எல்லாம் டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து டைம் 10 மணி. நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து தங்கச்சேச்சி வந்து பாத்திரத்தை எல்லாம் கழுவி குடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பச்சரிசியும் காய போட்டுட்ருக்காங்க கழுவிட்டு. என்னென்ன புட்டு இடியாப்பத்துக்கு பத்திரிக்கைலாம் வேணும்ன்ட்டு இப்போ வந்து பலூன் எல்லாம் தூக்கி எவ்வளோ சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க பசங்க. இப்போ வந்து அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஸோ அதனால 12 மணிக்கு நாங்கள் வந்து இப்போ அரிசி போட்டாச்சு. பசங்கள்லாம் ரொம்ப குஷியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க பாருங்க. பேர பசங்களோட ரொம்ப கெலாட்டா வீட்டுக்குள்ள. ஸோ அரிசியெல்லாம் போட்டுட்டு தம் கட்டி சூப்பரான நல்ல மட்டன் பிரியாணியும் பாருங்க எவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்கானு. என் தம்பி பொண்ணு தான் இது. இப்போ வந்து சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு கூட காரம் இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம். இன்னைக்கு இவ்வளவுதான். உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களோட கேரளா விருந்தெல்லாம் பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.